வெல்கம் டு ராஜேஎம்ஜே பாலிடிக்ஸ். உலகெங்கும் வாழும் இந்திய மக்கள் அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பல இடங்கள்ல மூவர்ண கொடியை பறக்க விட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம போய் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரஞ்சு மிட்டாயோ அல்லது ஒரு லட்டோ கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு நேரா வீட்டுக்கு போனா டிவியில ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சி நடக்கும். அதை பார்த்துட்டு நம்மளே தீர்ப்பையும் சொல்லிட்டு மதியம் சாப்பிட்டு தூங்கிடுவோம். அல்லது ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப்லலாம் பக்காவா ஒரு ஸ்டேட்டஸ், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, 80வது இண்டிபெண்டன்ஸ் டேவா இல்லது 78வது இண்டிபெண்டன்ஸ் டேவா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஒரு ஸ்டேட்டஸே வச்சுட்டு நாட்டுக்காக, நம்ம சுதந்திரத்துக்காக செய்யக்கூடிய கடமை நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட அந்த நாளை கடந்து போயிடுவோம். இதுதான் சுதந்திர தினமா? இந்த சுதந்திர போராட்டத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பங்கு சாதாரணமானதே கிடையாது. அன்னை வேலுநாச்சியார்ல இருந்து வ.உ.சி. சிதம்பரனார், திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன், இப்படி எண்ணற்ற பெயர் தெரியாத பல லட்ச மக்கள் நம்மளுடைய இந்திய சுதந்திரத்திற்காக தன்னுடைய உயிரை துச்சமாக எண்ணி தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சு நமக்கு இந்த ஆகஸ்ட் 15 சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. வெள்ளைக்கார ஏதோ போகும்போது சும்மா இலவசமா வச்சுக்கோன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போகல. இவங்க எல்லாருமே ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செஞ்சு அவங்க விட்டு அந்த உயிர் மூச்சு இருக்கு பாத்தீங்களா, அந்த மூச்சு காத்து தான் நம்ம இப்ப சுதந்திர காத்தை நம்ம சுவாசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இந்திய சுதந்திர தின விழா இதை அனைத்து மக்களும் பண்டிகையா எடுத்து கொண்டாட காரணம் என்ன தெரியுமா? ஜாலியன் வாலாபாக் கொலையில நடக்கும்போது கிட்டத்தட்ட எத்தனாயிரம் பேர் மக்கள் கொல்லப்பட்டாங்க. கொல்லப்படும் போது சிந்திய ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பார்த்தோம்னா எது இந்து ரத்தம், எது முஸ்லீம் ரத்தம், எது கிறிஸ்டின் ரத்தம் அப்படிங்கிறது முதற்கொண்டு தெரியாது. அந்த அளவுக்கு அனைத்து மக்களும் ஒன்றிணைஞ்சு ஜாதி மதம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சுதந்திரத்துக்காக போராடினாங்க. அவங்க நம்மளுடைய ஃபியூச்சர் அவங்க அன்னைக்கு போராடினதுனால தான் நம்ம இந்த சுதந்திர காத்தை ரொம்ப சுதந்திரமா சுவாசிச்சு இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். வெள்ளையனோட குண்டுக்கு மதம் தெரியாது, அதை தொலைச்சது ஒரு இந்தியனுடைய நெஞ்சு, அது மட்டும்தான் தெரியும். இந்தியாங்கிறது பல மதங்கள் பல மொழிகள் சேர்ந்த ஒரு உன்னதமான நாடு. நம்மளை மதத்தால பிரிக்கிற நினைக்கிற எந்த ஒரு தீய சக்திக்கும் நம்ம மண்ணுல இடம் கொடுக்க கூடாது. நமக்குள்ள எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் நாடுன்னு வரும்போது நம்ம எல்லாரும் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வோட நிக்கணும். இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் போதை பழக்கத்துக்கும் மொபைல் மோகத்துக்கும் இன்னும் தேவையில்லாத பல பெரிய விஷயங்கள்லயும் மூழ்கி கிடக்குறாங்க, ரொம்ப அடிமையாகி போய் கிடக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. அப்படி பார்க்கும்போது 80 வருஷத்துக்கு முன்னால அன்னைக்கு வெள்ளைக்காரன் அங்கிருந்து இங்க நம்மளை அடிமைப்படுத்திக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு நம்ம இந்த சுய ஒழுக்கத்தை இழந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு இப்ப நம்ம இளைஞர்கள் அடிமையாயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய மன வருத்தமும் ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்குது. நம்மளை நாம சுய ஒழுக்கத்தோட வளர்த்துக்கிட்டா தான் நாளைக்கு நாட்டையும் ஒரு பாதுகாப்பான வழியில கொண்டு செல்ல முடியும். நம்மளை நாமே ஒழுக்கமா திருத்தி வாழ பழகிறது தான் உண்மையான சுதந்திரம். எந்த தியாகிகளுடைய ரத்தத்தில் இந்த நாடே உருவாச்சோ அந்த நாட்டுல எந்த ஒரு மத பிரிவினைக்கும் இடம் கொடுக்காம ஒரு வலிமையான இளைஞர் சமுதாயத்தையும் இந்த நாட்டுல நம்ம உருவாக்குவோம். இதுதான் அந்த சுதந்திர போராட்டத்துல தியாகிகளுக்கு செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலி. இந்த 80வது சுதந்திர தின விழால நாம் அனைவரும் இந்த சபதத்தை எடுப்போம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த்.